Hi friends, welcome back to Foodium channel. இன்னைக்கு Diwali special video. நம்ம அம்மா சமையல் ஃபுட்ஸோட Diwali combo pack நம்ம ட்ரை பண்ண போறோம். இது வந்து sponsored video கிடையாது. First unbox பண்ணிடலாம். நான் வந்து 250 grams combo pack தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருந்துச்சு பேக்கேஜ்லாம். அதே மாதிரி பேக்கெட்லாம் கரெக்டாக சீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லீக்கேஜே இல்லை. முக்கியமாக வந்து ஹெச் டேப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பேக்கேஜிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து 7 ப்ராடக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓம்புடி மாவு, அடுத்து முறுக்கு மாவு, அச்சு முறுக்கு மாவு, ரிப்பன் பக்கோடா மாவு, தட்டை மாவு, சோமாஸ் மாவு. இது கூடயே வந்து பூர்ணமாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக இருக்கும் நீங்கள் செய்யறதுக்கு. அதிரச மாவு. ஸோ இதுதான் இந்த 7 ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். இதை எப்படி ஈஸியாகவும் ஃபியூ ஹவர்ஸில் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ 250 கிராம் சோமாஸ் மாவை இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாவில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த மாவுக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கையிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து டோட்டலாக நான் 3/4 கிளாஸ் தண்ணி தான் எடுத்திருக்கேன். மாவு வந்து பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது. மீடியமாக நீங்கள் வந்து பிசையணும். இந்த அளவு நான் இப்போ காட்டுற பார்த்தீங்களா, அப்படி கையை வச்சு எடுத்தால் மாவு கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவு நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கனாலே போதும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பூர்ணம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த பூர்ணத்தில் வந்து உடச்ச கடலை, தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தாராளமாகவும் இருந்துச்சு. பூர்ணத்தை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சோமாஸ் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது சின்ன பால் எடுத்துக்கிட்டு அதை நம்ம இப்போ திரட்ட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வச்சு கூட திரட்டலாம். தின்னாக வர அளவுக்கு நீங்கள் இந்த மாவு நல்லா திரட்டிக்கலாம். இப்போ மாவு மெல்லிசாக திரட்டியாச்சு. இப்போ சோமாஸ் வச்சு எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ராப் ஆயில் அதில் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போது நம்ம திரட்டி வச்சுருந்த மாவை இது மேலே போட்டுடலாம். இப்போது எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கவர் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நான் வந்து பூர்ணம் உள்ளே வைக்கிறேன். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வெளியிலலாம் வந்துடும். 1 டீஸ்பூன் வந்து போதுமானது. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து இந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் பூசிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது. இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே கையில் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சோமாஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதிரசமே செய்ய போகிறோம். இப்போ வந்து அதிரச மாவு வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மாவு எடுத்து உருட்டி அதில் வந்து தட்டி எண்ணெயில் போட வேண்டிய வேலை தான் இதுக்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம ஃபஸ்ட்டு பொரிக்க வேண்டியது வந்து அதிரசம். ஆனால் ஸ்டெப்ஸு படி பார்த்திங்கன்னா நம்ம சோமாஸை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதிரசத்துக்கே அடுத்து போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் எண்ணெயை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதிரசம் போட்டுடணும். போட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு உடனே வந்து கொஞ்சம் ஃப்ளேமை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்து சோமாஸை போட்டு ஒன்றா அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சோமாஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது ஒன்றா போட்டு நீங்கள் பொரிக்கும் போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக நீங்கள் அப்போ தான் பண்ண முடியும். இல்லைனா எண்ணெயை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அது வந்து நல்லா இருக்காது. ப்ராக்டிக்கலாக அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. அது வந்து ரெசிப்பியும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய்க்குன்னு ஒரு பாயிலிங் இது இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் ரெசிபி வந்து நல்லா வரும்.
இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 liters கோல்ட் வின்னர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதிரசத்தை தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து கரெக்டான அளவு வந்து ஹீட் ஆகிருக்கு, அதாவது ஹீட் பண்ணிவிட்டு நான் மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ அதிரசம் போட்ட உடனே வந்து கீழே தான் போய் அது ரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய காய இது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே ரைஸ் ஆகி வரும். அது வரைக்கும் அடுத்ததை வந்து போடக்கூடாது. இந்த ஸ்டெப்பு வந்து நான் அம்மா சமையலில் வந்து இதே டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் அம்மா சொன்னதை நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுதா, இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துட்டுருக்கு. இதை கம்ப்ளீட்டாக மேலே வந்துட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்ததை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். உங்ககிட்ட அதிரசம் ஆயில் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வந்து நான் இந்த உட்டன் மேஷர் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா வந்துடும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இப்போ எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சோமாஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது அது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எப்போவுமே பலகாரம் செய்கிறதுக்கு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை டக்கு டக்குன்னு முடியும். இப்போ சோமாஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் 7 போட்டிருக்கேன். இப்போ அடுத்த பேட்ச் வந்து 7 போட்டோன்னா இந்த சோமாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சில சோமாஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிடும், சிலது வந்து திரும்பாது. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து திரும்பவே இல்லை. அந்த மாதிரி திரும்பாததெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரண்டி 2 கரண்டி யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கலர் வந்துடும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து டார்க்கர் ப்ரௌன் கலரில் நீங்கள் எடுத்திங்கன்னா திருப்பி வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ரௌனாகிடும். அப்போ வந்து சாப்பிட்றதும் டேஸ்ட் மாறி போயிடும். உங்களுக்கு அது சாப்பிடும்போதே தெரியும், டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு க்ரீம் டு லைட், ரொம்ப லைட் ப்ரௌன் இருக்கும் போதே நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எல்லா சோமாஸும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு மாவு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து பாத்திரத்தில் கொட்டும் போதே நல்ல மணமாக இருக்குது. இப்போ இது கூட வந்து வறுத்த எள்ளு போட்டிருக்கேன் நான். மாவில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வெறுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு மாவு பொறுத்த வரைக்கும் மாவு வந்து எப்போவுமே சாஃப்டாக தான் பிசையணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு வந்து பிழிவும் முடியாது, செகண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் முறுக்கு. இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். கை வச்சு நம்ம பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். முறுக்கு குழாயில் இந்த அச்சை போட்டுக்கோங்க. உள்ளே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து முறுக்கு வந்து டைரெக்டாக ஆயில்லையும் நீங்கள் வந்து நேராக பிழிஞ்சிடலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரண்டிலையும் அதை பிழிஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட இஷ்டம். நான் வந்து கரண்டிலே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எண்ணெயில் போட்டாச்சு. முதல்ல போட்ட முறுக்கெல்லாம் திருப்பி விட்டுடலாம். எப்போவுமே வந்து ஹை ஃப்ளேமில் முறுக்கு செய்யக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா ஓசை வந்து அடங்கியிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பேட்சாக போட்டு செஞ்சு எடுத்தாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஓமப்பொடி மாவு எடுத்துக்கலாம்.
இப்போது இதை கட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ ஓமப்பொடிக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து தெளித்து நீங்கள் இதுக்கு மாவு பிசையணும். மாவு வந்து எப்போவுமே வந்து சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு இதை பாருங்கள், இந்த அளவு வந்து சாஃப்டாக பிசையணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பட் ஆனால் இதை லாஸ்ட்டாக தான் சுட போகிறோம். பட் மாவு வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வறுத்த எள்ளு இருக்குது, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பூண்டை தட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிழியும் போது அந்த அச்சில் மாட்டிக்கிட்டு கரெக்டாக பிழிய வராது. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு வந்து சாஃப்டாக பிசைய போகிறோம். நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓம்பொடி மாவை இப்போ இதில் பிழிஞ்சிக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடுச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஓம்பொடியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தட்டை மாவு தான் நம்ம பிசைய போகிறோம். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். காலையிலே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிட்டு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து இதையும் சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது நல்லா சாஃப்டான மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். தட்டோட ஷேப் வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் தான் வச்சு தட்டிகிட்ருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம எடுக்க முடியும். அதை இப்போ ஷீட்டில் எண்ணெய் தடவுனதுனால ஈஸியாக வந்துடுச்சு. இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். முறுக்குக்கு வந்து ஓசை அடங்கணுன்னு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தட்டைக்கும் அதே தான் எடுத்துடலாம். இப்போது சூப்பரான தட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடாவும் நம்ம இப்போது பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடாவும் நல்லா ஓசை அடங்கிட்ட அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சுட்டாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ அடுத்த நாள் தான் நான் என்ன பண்ணேன், அச்சு முறுக்கு செஞ்சேன். ஸோ அச்சு முறுக்குக்கு வந்து நான் தனியாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து எடுத்து நீங்கள் ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ அச்சு முறுக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து லோக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அமேசான்லேயும் கிடைக்குது. அச்சை வந்து நம்ம ஆயிலே போட்டு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெள்ளை எள்ளு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ண போகிறோம். வெள்ளை எள்ளு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காய் பால் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அச்சு முறுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறமா அச்சு வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போ மாவில் வந்து நம்ம டிப் பண்ணணும். ஃபுல்லாக டிப் பண்ணிடக்கூடாது, 3/4 டிப் பண்ணால் போதும். இது டிப் பண்ணி அப்படியே எடுத்து எண்ணெயில் நீங்கள் வச்சிடணும்.
இது எண்ணெயில் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அச்சு விட்டு அந்த முறுக்கு வந்து தனியாக வந்துடும். இப்போ அதை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். எப்போவுமே அச்சு முறுக்கு வந்துட்டு ஒரு க்ரீம் கலராக இருக்கும் போதே எடுத்துடணும். ஏன்னா இதில் சர்க்கரை இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா எடுங்க. அடுத்தடுத்து அச்சு முறுக்கு போடும்போது ஒரு வாட்டியும் மாவு வந்து ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அச்சை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போடுங்க. அச்சு முறுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. அதை நம்ம கரெக்டான கலர் வரும்போது எடுக்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பாருங்கள், அச்சு முறுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 3+ hours ஆச்சு. ஏன்னா நான் ஷூட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக 3 hours தான் எடுக்கும். இந்த நேரத்தில் நான் வந்து அம்மா சமையல் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து க்யூரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் சேல் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம எதை வேணால் இழக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் அம்மா சமையல் மீனாட்சி அம்மா. எங்களோட ஃபுட்டியம் சேனல் சார்பாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக வந்து ஸ்ரீ பாப்பாக்கும் தம்பிக்கும் எங்களோட ஸ்பெஷல் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் டு மை லவ்விங் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை வந்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒன் மோர் திங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு சிறப்பான வீடியோ வரும் நம்ம சேனலில். இந்த தீபாவளியோட குக்கிங் வீடியோ வரும். அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.